அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பு சகோதரர்களே, கடந்த 13ஆம் தேதி செங்கோட்டை பகுதியில் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் என்ற பெயரில் விநாயகர் சதுர்த்திக்கு அனுமதி வாங்கிய முந்தைய நாள் விநாயகர் சிலையை நிறுவுவதற்காக வெளியூரிலிருந்து கலந்து கொண்ட இந்து முன்னணி கும்பலுடன் கலந்து கொண்டவர்கள் இஸ்லாமியர்களின் கடைகளையும் வீடுகளையும் வாகனங்களையும் சூறையாடி சென்றார்கள். அதை முன்னிட்டு மறுநாள் வெள்ளிக்கிழமை நடந்த ஊர்வலத்திலும் கலவரம் ஏற்பட்டது. இந்த கலவரத்தை முன்னிட்டு செங்கோட்டை காவல் நிலையத்தில் மொத்தம் 12 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதில் இஸ்லாமியர்கள் தரப்பில் 6 வழக்குகளும் எதிர்த்தரப்பினர் மீது ஒரு 6 வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 19 பேர் இஸ்லாமியர்கள் தரப்பிலும் எதிர்த்தரப்பில் 19 பேரும் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார்கள். இந்த பக்கம் 6 பேர், அந்த பக்கம் 6 பேர் என்று 12 பேர் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் வழக்கு பாய்ந்துள்ளது. இதில் குண்டர் சட்டத்தின் பாதிக்கப்பட்டவர்களை தவிர மற்றவர்கள் அனைவருக்கும் செங்கோட்டை நீதிமன்றத்தில் ஜாமீன் மனு தாக்கல் செய்திருந்தோம். அந்த மனு மீதான விசாரணை இன்று வந்தது. அதில் அனைவருக்கும் சிறையில் இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு ஜாமீன் கிடைத்தது. பின்னர் இன்று மதியமே அவர்களுக்கு ஜாமீன்தார் என்று சொல்லக்கூடிய சூரிட்டி காண்பித்தோம். முடிகிறது. இறைவன் நாடினால் நாளை காலை அனைத்து சகோதரர்களும் விடுதலை ஆவார்கள். இந்த சட்டக்குழுவில் மக்கள் பணியாற்றிய வழக்கறிஞர்கள் கடையம் காலித் அவர்கள், தென்காசியை சார்ந்த ராஜாராம் மற்றும் செங்கோட்டையை சார்ந்த மாரிக்கனி மற்றும் இதர அமைப்புகளை சார்ந்த சகோதரர்கள் உட்பட அனைவருடைய பணியுமே பாராட்டத்தக்கது. வீரியமிக்க ஒரு சமூக பணியாற்றி இருக்கிறார்கள் என்றே சொல்ல வேண்டும். அனைவருக்கும் இறைவன் அதற்கான நற்கூலியை இம்மையிலும் மறுமையிலும் வழங்குவானாக. இதுபோக தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகத்தினுடைய மேற்கு மாவட்ட நிர்வாகிகளும் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மேற்கு மாவட்ட நிர்வாகிகளும் இணைந்து கடந்த 17 நாட்களாக இரவு பகல் பார்க்காமல் இந்த பாதிக்கப்பட்ட சகோதரர்களுடைய குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறுவதாக இருக்கட்டும், சிறையிலே சென்று மனு பார்ப்பதாக இருக்கட்டும், கலெக்டரை சந்தித்தது, மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை சந்தித்தது போன்ற எண்ணற்ற சமூக பணிகளை தொடர்ந்து செய்து வந்ததன் காரணத்தினாலேயே இன்று இவ்வளவு விரைவாக நாம் நம் சகோதரர்களை மீட்டெடுக்க முடிந்தது. இதேபோல் வருங்காலங்களிலும் சமூகத்திற்கு எந்த ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் இதே ஒற்றுமையுடன் வீரியமுடன் களத்திலே நின்று பணியாற்ற இறைவன் அருள் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பு சகோதரரே, இதே மாதிரியான சட்டப்பணிகளை இன்ஷா அல்லாஹ் நாளையும் அந்த சகோதரர் வெளிவந்த பிறகு குண்டர் தடுப்புச் சட்டத்தில் பாதிக்கப்பட்ட சகோதரர்களை இன்ஷா அல்லாஹ் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகம் மனிதநேய மக்கள் கட்சி நெல்லை மேற்கு மாவட்ட சார்பிலும் ஏனைய இஸ்லாமிய சகோதர இயக்கங்களின் சார்பிலும் இன்ஷா அல்லாஹ் வெளியெடுப்பதற்கு துவா செய்யுங்கள். அதிகப்படியான களத்தில் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட தலைவர் நயினார் முகமது அவர்கள், மனிதநேய மக்கள் கட்சியுடைய மாவட்ட செயலாளர் கொலம்பஸ் மீரான் என்ற தகவலையும் தெரிவித்துக் கொண்டு வருங்காலங்களில் இதுபோன்ற சமூக பணிகளில் சட்ட ரீதியான அணுகுமுறைகளை அணுக வேண்டும் என்பதை இந்த தருணத்திலே நாம் படித்த பாடங்களில் அடிப்படையில் பயனாற்று என்று கூறுவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.